வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசியை பொறுத்தளவு வந்து அந்த குரூப் 4ல தமிழ் மற்ற வகையில் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது எல்லா பேருமே அட்டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஏரியா. ஓகே, அதில் பாருங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு வேகன்சியில் வந்து ஒரு 5% நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 10 லட்சம் பேர் 50,000 பேராவது நல்லா கிளியராக இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் நம்மளுடைய சக்ஸஸை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் நாலேஜ். அதனால ஜென்ரல் நாலேஜை லூஸ் அவுட் பண்ணிட வேண்டாம். இது எல்லா பேருமே லாங்குவேஜ், டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது படிப்பாங்க, நல்லாவே படிப்பாங்க. ஒரு 50,000 பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதனால ஜிகேல கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்துருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ட்ரிக்ஸோட இந்த விஷயத்தை நான் உடனே சொல்கிறேன். நீங்கள் வீடியோ பார்த்த உடனே மெமரியில் ஆயிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்திய தேசிய பூங்காக்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு டைட்டில் கொடுத்துருக்கேன். இதில் தமிழ்நாடு தேசிய பூங்காக்களும் வந்திருக்கு கீழே. ஸோ இந்திய தேசிய பூங்காக்கள்ல ஃபர்ஸ்ட் கார்பெட் தேசிய பூங்கா அப்படிங்கிறது உத்தரகாண்ட்ல இருக்கு. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பெட் அப்படிங்கிறது கார், இது பெட்டுன்னு வச்சுக்கோங்க, பிஇடி பெட்டு அப்படின்னா கார் வந்து ஒருத்தர் டிராவல் பண்ண போகும்பொழுது ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அவர் என்ன செய்வார்னா பெட்டு கேட்பாராம் ஃபேமிலியோட போகும்பொழுது. அப்படி இல்லைன்னா காண்டாயிருவார், உக்கிரமாயிருவார் அல்லது காண்டாயிருவார், எனக்கு பெட்டு ஏன் எடுத்துட்டு வரல அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து துத்வா தேசிய பூங்கா அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? துத் உத் அப்படிங்கிறது இந்த 2 எழுத்தை வச்சு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, துத் உத். அதுக்கடுத்து கண்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம். அப்படின்னா கண்ணுன்னு வச்சுக்கோங்க, கண் இங்கே மத்திய அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கண் இந்த 3 சொல்லி போட்டால் கண் அப்படிங்கிற போது கண் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு நெத்தி மத்தியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மத்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மத்திய. அதுக்கடுத்து கிர் தேசிய பூங்கா, இதில் வந்து குஜ அண்டர்லைன் பண்ணுங்க. இப்போ பொதுவாக வந்து நம்ம இந்த தேசிய பூங்காக்கெல்லாம் கூட்டு போகும்பொழுது கேஜுக்குள்ள இந்த லயன் புலியெல்லாம் அடைச்சி கிடக்கும் பொழுது சின்ன குழந்தைங்க ஏதாவது தூரத்துலேருந்து ஒரு சின்ன குச்சியை தூக்கி போடுறது, ஒரு சின்ன கல்லை தூக்கி போடும் பொழுது அது என்ன செய்யணும்னா கிருன்னு பார்க்கும், முறைச்சு பார்க்கும். அப்போ குழந்தைங்களாம் குஜால் ஆயிடுவாங்க. குஜராத்லாம் சந்தோஷமாகிறது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், குஜராத். ஓகேங்களா? அதுக்கடுத்து சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா, இது வந்து மேற்கு வங்காளம் அப்படிங்கிறது. சுந்தர்ங்கிறத அண்டர்லைன் பண்ணுங்க. ஓகே, இதுல வந்து வங்காளத்துல வந்து கால அப்படின்னு அண்டர்லைன் பண்ணுங்க. ஸோ சுந்தர் அப்படின்னு எடுத்தாவே அழகுன்னு இருக்கு. சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பாரு. சுந்தர்னாவே அழகுன்னு அர்த்தம். காள அப்படிங்கிறது ஆண் மாடு இல்லைங்களா? ஸோ அந்த காளை வந்து கிராமப்புறத்தில் வந்து பாருங்களேன், எந்த ஆர்னமெண்ட்ஸுமே இருக்காது மேலே, அப்படி அது நடந்து கம்பீரமாக வரும் போகிறது பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். ஸோ அப்போ சுந்தர் அப்படிங்கிறது காளை பார்க்கறதுக்கு சுந்தரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து முதுமலை அப்படிங்கிறது, முது அப்படிங்கிறது, ஸோ மலை அப்படிங்கிறது. ஓகே, ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மலையில தான் வந்து கிரிவலம் வருவாங்க. மலையில தான் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கிரிவலம், திருவண்ணாமலை அப்படிங்கிறத சுற்றி தான் கிரிவலம் வருவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கூர்த்தி தேசிய பூங்கா, இது வந்து நீலகிரி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நீல அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணுங்க. இதில் முக்கூர்த்தி அப்படிங்கிறது மூக்குத்தின்னு வச்சுக்கோங்க. ஓகே, என்ன கல். கடைசி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தேசிய பூங்கா அப்படிங்கிறது. இந்திராங்கிறது நம் முன்னாள் பிரதமர், பாரத பிரதமர் அந்த அம்மா காந்தி மகான். இவங்க 2 பேருமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாங்கன்னா புத்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. புத்துனா என்ன? புட்டுன்னு வச்சுக்கோங்க. புட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இது மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி மெத்தடில் நம்ம படிக்கிறதுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு இந்த ட்ரிக்ஸை வச்சு பயன்படுத்தி தான் நிறைய 85% மைண்டுக்குள்ளே செட் பண்ணுறது. மற்ற ஒரு 15% தான் கான்செப்ட் அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் 100% இந்த மெத்தடில் கொண்டு போகலாங்க. ஓகே, ஒரு 10% வேணால் முன்ன பின்ன பேசலாம். அப்போ இந்த மாதிரி மெத்தடில் ட்ரிக்ஸில் நிறைய டாபிக் கவர் ஆகுது. தமிழ் மற்ற ஜென்ரல் நாலேஜ் எல்லா ஏரியாவும் இன்க்ளூடிங் சயின்ஸோட எல்லா ஏரியாவையும் நம்ம எப்படி மெமரி பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு செப்பரேட்டாக நான் ஆன்லைன் கிளாஸ் வர கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தேவைப்பட்டதுன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னுடைய காண்டாக்ட் நம்பரில் போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.